மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். அப்போ என்ன, மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் மனசு கொஞ்சம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், ஏது இருக்கும், எந்த வேலையை செய்யலாம், எதை எப்படி செய்யலாம் என்பது போன்ற அத்தனையிலையும் ஒரு மன கட்டுப்பாடு இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. பழக்க வழக்கங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வாரமாகவும் இந்த வாரத்தை சொல்லலாம். ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுப்பீங்க. எது நல்லது, எது கெட்டது, எதை சரியாக செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பது மாதிரியான தீர்மானங்கள் மனசுல வரக்கூடிய, அந்த மனசுல வரக்கூடிய தீர்மானத்தை அப்படியே நிறைவேற்றக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு அமைப்புகள் எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது வருங்க. கடந்த காலத்தில் பேரை கெடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே இந்த தடவை இந்தந்த எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை சொன்னோம், எதை சொல்லவில்லை என்பது போன்ற தெளிவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, இழந்த நற்பெயரை திரும்ப எடுக்கிற தன்மை, 4 பேர் போகின்ற இடத்துல என்னப்பா கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்களா, கொஞ்சம் நல்லா செழுமையாக இருக்கிறீங்களா, முகத்திலேயே கொஞ்சம் சிரிப்பு தாண்டவம் ஆடுகிறதே என்பது மாதிரி கடந்த கால கஷ்டங்கள் எதுவும் இப்போது தை பிறக்கப் போகின்றதால் 2025ஆம் ஆண்டு இருக்காது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள் அத்தனையும் மிதனராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஏன்னா வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகத்தன்மை. அதோடு இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் கிடையாது. 1, 2, 3, 4 ஆகிய 4 பாவகங்களும் சந்திரனுக்கு வலிமையை தரக்கூடிய அமைப்பு என்பதால் கடந்த காலத்தில் தாய் தந்தையுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் கடைசியில் அந்த அனுமதியும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் செயல்படக்கூடிய நல்ல வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம்.